ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திடல் சென்னை சுற்றுலா பொருட்காட்சி வந்திருக்கோம். டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட்டு காட்டுற பாருங்க, ஒரு ஆளுக்கு வந்து 40 ருபீஸ். ஸோ 3 பேர் வந்திருக்கோம், 120 ருபீஸ். உள்ளே போய் பார்ப்போம் என்னென்னலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க போ. உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து மம்மி வந்து ஒரு கடைக்கு போயிருக்காங்க. அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் நீட்ஸ், அப்புறம் இந்த இப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கிடைக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. மைக் அந்த அளவுக்கு ஆடியோ எடுக்குதான்னு தெரியல, இருந்தாலும் வந்து நம்ம பேசுவோம். அப்புறமா பேக்ரவுண்டில் சவுண்டு கொடுத்துப்போம். அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேய் வீடு தான் இருக்குது. பேய் வீடு, அப்புறமா வந்துட்டு விஆர் கேம்ஸு, அப்புறம் பைக்கு இதெல்லாம் இருக்குது. அப்படியே நம்ம உள்ள இன்னும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம்னா நான் ஷாப்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். என்ன வித்தலாம் கட்டுறது? ஓகே, ஸ்மோக் பிஸ்கெட் ட்ரை பண்ண போகிறோம். தான் ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. சாப்பிட முடியாது. ஒன்றும் லிக்விட் நைட்ரஜன் தான். ஓ மூக்கு உங்களுக்கு வந்து மூக்குல நீ ட்ரை பண்ணு. நான் எடுக்கிறேன். கடி மூக்கில் வருது. உனக்கு வருது? எப்படி உனக்கு மூக்கில் வருது? மூணு எனக்கு மட்டும் மூக்கில் வர மாட்டேங்குது. அவ்வளோதான். ஒட்டு லிக்விட் நைட்ரஜன் ஊற்றிடுவோம். நார்மல் வேஃபர் தான் புரியுங்களா? 50 ருபீஸ் இது. செம்ம இதில்னு இது. வரல லிக்விட் நைட்ரஜன். ஆனா கை வச்சா கை ரொம்ப இதுவாகுது. கேமரா பின்னாடி ஒன்று சாப்பிடுறது. ஒருத்து 50 ருபீஸ்க்கு ஒருத்து. இதுக்குன்னு கோல் பார்பிக்யூலாம் போவாங்க. நம்ம வந்து இங்கேயே வந்து சாப்பிட்டோம். ஒருத்து இது. வாலில் ஸ்டிக் பண்ணி வைக்கணுமா? 50 ருபீஸா? இந்த ஸ்மெல்லுக்கு வந்து பல்லி, கருப்பாம்பூச்சி அதெல்லாம் எதுவும் வராமல் இருக்குமா? ஓ ஓகேவா, வாங்கலாமா? ஒன்று எதுக்கு வந்தோமோ அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். டெல்லி அப்ளம் இது ஒன்று வந்து 70 ருபீஸு. ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. சாப்பிட்டு பார்ப்போம், சாப்பிட்டுட்டு சொல்லுவோம். ஒர்த்து இல்லையா? 70 அதிகமாக. ஒரு பிளேட் பஜ்ஜி 60 ரூபா, 3 பீஸு. வெளியெலாம் வேணால் அவ்வளோ ரேட்டு கிடையாது. நார்மல் அப்புறம் தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவுமே இல்லை. காரம் ஃபுல்லாக மிளகாத்தூளை போட்டு கொட்டி வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் டிக்கெட்டு. 3 பேருக்கு வந்து 180 ரூபா. 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நம்ம இது குயின்ஸ்லாண்டில் இருக்க ட்ரெயின் மாதிரியே இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரைடு போகும்போது பார்ப்போம். ஓகே, ட்ரெயின் பயணம் ஸ்டார்ட் ஆகுது. பார்ப்போம் என்னென்னலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்டே வாங்க. சுற்றி காட்டு, என்னையே காட்டிகிட்டு இருந்தா அப்படி. இவ்வளோதான் ஸ்பீடு போகுமா ட்ரெயின்? எனக்கு என்னமோ இந்த ட்ரெயின் கவுந்துருமோன்னு தோணுது. ஹார்ன் அடிங்க. இங்கே காட்டு இன்ஜின் தெரியுது. அந்த பக்கம் ட்ரெயின் டேர்ன் ஆகுது. யாரா இது? அதை கட் பண்ணி விடு.
கோயில். என்ன கோயில்? அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில். ஸ்டேஜ் இங்கதான் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நடக்கும். அதே ஒரு 10 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இருக்க யாருமே அவரை கவனிக்க மாட்டேங்கிறாங்க பாவம். முன்னாடி ரோல இருக்க ஒரு 3 பேர் பாக்குறாங்க அவரை. மறுபடியும் இன்ஜின் தெரியுது பாருங்க. இதெல்லாம் அம்யூஸ்மெண்ட் பிளேஸ். அந்த ராட்னம் மரண கிணறு பைக் ஓட்டுறது. அதாவது லாஸ்ட் ரைட்டுக்கு அது தெரியாது. மீன் பிரியாணிலாம் இங்கே தான் ஒரு தடவை ட்ரை பண்ணோம். சூப்பராக இருக்கும். ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே ஹோட்டல் போட்டு ரெடி பண்ணுவாங்க. ஃபிஷ்ஷு பிரியாணி. இங்கே வந்து சிக்கன் பிரியாணி கடை. நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், மூடிக்கிட்டு வாங்க போதும். அதுவே நீங்க பண்ற பெரிய ஹெல்ப். ஆஃபீஸ் இதான் அந்த ஆஃபீஸ். பார்த்துக்கோ, லஞ்சம் கொடுக்கறது தப்பு, வாங்குறது தப்பு. யார்கிட்ட லஞ்சம்லாம் கொடுக்காது, சரியா? $575 பேர் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. நானும் எடுக்கிறேன். என்னடா 2 வந்துருச்சு. 2 உறுதிமொழியா எடுத்துட்டேன். நாங்க போது எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட் ட்ரஸ்டோட ஸ்டால் பார்க்க போகிறோம். இங்கே தான் நான் வந்து காலேஜ் படிக்கும் போது இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஸோ அதனால உள்ள என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள போய் பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லை. அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி என்னடா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான். நான் சின்ன வயசுல வரும்போதெல்லாம் நிறைய இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் 2 கொக்கு ஒரு யானை பொம்மையை வச்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ன்றாங்க. வெளில போயிடலாம். ஆனால் வாங்க. அடுத்து வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு. அது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. கோல்டு ஃபிஷ்ஷு ஆனில் தான் இருக்கு. கோய் ஃபிஷ் அது பாரு கோல்டு, அந்த ஒரிஜினல் கோல்டு கலர் மாதிரி. உள்ள ஜம்ப் பண்றீங்களா? அங்க ஒரு 2 டேங்க் இருக்கு, அதை போய் பார்ப்போம். நான் எல்லாத்தையும் வந்து ரொம்ப பெருமையாக உள்ளே போய் பார்க்கணுன்னு வந்தேன். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் லோக்கல் ஃபிஷ் கடையில் பெட்டு அக்வாரியமில் என்ன இருக்குமோ அதோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து இல்லை. அதுக்கு பதில் இங்கே வர்றதுக்கு நீங்கள் இது வந்தீங்கன்னா உள்ளே எதனா ஷாப்பிங் எதனா போய் பண்ணுங்கள். இதுக்குள்ளே வராதிங்க, ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. அடுத்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டா, அது உள்ளேயாவது எதனா பெட்டராக இருக்கா, நல்லா பார்க்குற மாதிரி எதனா இருக்கான்னு போய் பார்ப்போம். இது எந்த பிளேஸ்ன்னு சொல்லு? ராமேஸ்வரம். இதான் பாம்பன் பிரிட்ஜு. இங்கே உள்ள ஜூம் பண்ணி காட்டுங்க. ஒரு கார் கவுண்ட் இருக்கு. பிரிட்ஜில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு.
அப்படியே வந்தீங்கன்னா இது நம்ம போனோமே அந்த லைட் ஹவுஸ், அது இது வந்து அந்த இது தனுஷ்கோடி லாஸ்ட் பாயிண்ட்டு. இது சும்மா இது ரோடு, ஊட்டி கல்லார் மலைச்சரிவு, எலஃபண்ட் பாத், இது சூப்பராக இருக்கு. ஊட்டி இது சூப்பராக இருக்கு. இதில் அந்த லைட் டீயா யானை மாதிரியே இருக்கு பாருங்க, சீரியல் லைட். இது என்ன பிரிட்ஜு, இதை பார்க்கவே இல்லையே. கட்டினேன் இந்த பிரிட்ஜு மட்டுமே 12 கிலோமீட்டர்ஸ். அதோட லென்த் அதிகம். பிரிட்ஜு மட்டுமே வந்து 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். மதுரையில் புதுசாக கட்டியிருக்காங்க அண்ணா சாலை 7 சென்னை அண்ணா மேம்பாலம். ஜெமினி பிரிட்ஜு, செம்மொழி பார்க்கு. நம்ம மவுண்ட் ரோடு வந்து எங்கே கையை அங்கேருந்து இந்த எண்டுலேருந்து இப்படி வருவோம் மவுண்ட் ரோடு. ஆக்சுவலாக இது என்ன பிரிட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கன்னியாகுமரியில் ஏதோ தெரியுதுல அந்த இது, அதான் வந்து விவேகானந்தர் பாறை. அதுக்கு வந்து ஷிப்பில் போயிட்டு அடுத்து இந்த விவேகானந்தர் இது திருவள்ளுவர் சிலைக்கு ஷிப்பில் போவோம். பட் ஆனால் தண்ணி வந்து அலைலாம் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளால் வந்து இங்கேருந்து அங்கே ஷிப்பில் போக முடியாது. நான் இதோட 3 டைம்ஸ் போயிருக்கேன். 3 டைம்ஸுமே இந்த திருவள்ளுவர் சிலை போனது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து அங்கே பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ் மாதிரி கட்டுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஷிப்பில் போயிட்டா இந்த இதுலேருந்து விவேகானந்தர் பாறையிலேருந்து அந்த திருவள்ளுவர் சிலைக்கு நீங்கள் வந்து நடந்தே போகலாம் பிரிட்ஜு மூலமாக. ஸோ குட் ஒர்க்கு. ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னு தெரியல ஒர்க்கு. பட் இது ஆனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி பார்க்க போகிறோம்.